ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் என்னங்க பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி நார்மலான முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைங்க. கல்யாண வீடுகளில் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான நல்ல சுவையான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரிக் என்ன, டேஸ்ட்டாக வரதுக்கு இது எந்தெந்த மாதிரி ஆட் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை விளையர்னு சூப்பராக நல்லா பூ மாதிரி இருக்கிற கேபேஜ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அதை வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதை பார்க்கும்போதே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொரியல். அது பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பொரியலுக்கு. அடுத்த இதில் கருவேப்பிலை கூட ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய மிளகாயை வந்து ஒன்றா கட் பண்ணி போட்டிருக்கிறேன், பொடி பொடியாக. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்து தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒயிட் கலர் வரும். காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் சேர்த்தணும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். சும்மா ஒரு டைம் வந்து சாட்டை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, வறுத்த பாசி பருப்பை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பீஸை தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது கட் பண்ணதுக்கப்புறம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வந்து சில பேர்த்துக்கு லைட்டாக கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து பூண்டு சேர்த்தேன். பூண்டு போடுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தது அப்படின்னா தான் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விட்ருங்க. தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இது உடனே வெந்துடும். அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டுடலாம். மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் பார்க்க முடியாது, உப்பு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு
இப்போது இந்த டைமில் கொஞ்சம் நம்ம துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, ஓரளவு கரெக்டாக இருக்குது. முட்டைக்கோஸ் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான வெஜிடபிள். யார் வேணாலும் ஈஸியாக வாங்கி குக் பண்ண முடியும், அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். அதனால தான் கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பொரியல் வந்து கொடுப்பாங்க. இதோட வந்து நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இதோட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு போட்டு அது கூடவே முட்டைக்கோஸ் போட்டு நான் சொன்ன இதே மெத்தட் கூடவே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் போட்டு இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி முட்டைக்கோஸை வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் வேக வச்சு சில பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பாசிப்பருப்பை ஆட் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாதுங்க, பச்சையாக நம்ம ஊற வச்சு அப்படியே ஆட் பண்ணி தான் பண்ணணும். அந்த முட்டைக்கோஸ் வேகிற டைமுக்கு அந்த பாசிப்பருப்பு வந்து வெந்ததுனா போதும், ரெண்டுக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா ஓவர் குக் ஆகி அது வந்து கூட்டு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பார் ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.